வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் சென்னை வானுவம்பேட்டை அருகில் உள்ள அருள்மிகு பழண்டியம்மன் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வானுவம்பேட்டையில் உள்ள பழண்டியம்மன் கோவில் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக உள்ளது. ஆரம்பத்தில் பல ஆண்டுகளாக மக்களால் வழிபடப்பட்ட சிலையுடன் மட்டுமே இருந்த இந்த கோவில் மக்களின் பேராதரவின் பேரில் மெதுவாக வளர்ச்சி அடைந்து இப்போது 21 அடி விநாயகர் சிலை மற்றும் 79 அடி முருகன் சிலை போன்ற சில தனித்துவமான சிறப்புகளை கொண்டுள்ளது. இக்கோவில் 2009ஆம் ஆண்டுதான் புதுப்பித்தல் பணிகள் தொடங்கி 2011ஆம் ஆண்டு கட்டமைப்பிற்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. கோவிலின் பிரதான சன்னதியில் பழண்டியம்மன் சிலை உள்ளது. கோவிலின் பின்புறம் ஸ்ரீ பலம்புரி விநாயகர், சுந்தரேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, மீனாட்சி, லட்சுமி நாராயணர், ஸ்ரீ ஆஞ்சநேயர், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் மற்றும் தர்மசாஸ்தா ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன. அனைத்து சன்னதிகளும் அடுத்தடுத்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த கோவிலின் நுழைவாயிலுக்கு அருகில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட விஸ்வரூப கணபதி என்ற உயரமான விநாயகர் சிலை உள்ளது. விஸ்வரூப விநாயகர் சிலைகளுக்கு பின்னால் கோவிலின் ஸ்தல விருட்சம், அதற்கு கீழே 18 சித்தர்களின் சிலைகளும் வைக்கப்பட்டுள்ளன. நவ கிரகங்களும் இங்கு வைக்கப்பட்டுள்ளன. 18 சித்தர்களின் சிலைகளும் கடந்த ஆண்டுதான் வைக்கப்பட்டன என்று நம்பப்படுகிறது. திருமணம் தாமதமாகி வரும் பக்தர்கள் அல்லது குழந்தைக்காக இயங்கும் திருமணமான தம்பதிகள் தெய்வத்தை வழிபட்ட பிறகு அவர்கள் விரும்பியது நிறைவேறி வருவதாக கூறுகிறார்கள். உடல் நல குறைபாடுகள் உள்ளவர்களும் நல்ல ஆரோக்கியத்திற்காக தெய்வத்தை வழிபடுகிறார்கள். இந்த கோவிலுக்குள்ளே செல்போன் அலௌடு இல்ல. இந்த கோவில் காலை 7:30 முதல் 10 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். அருகிலுள்ள ரயில் நிலையம் சென்ட் தாமஸ் மவுண்ட், அருகிலுள்ள விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.